திமுககாரன் வரான் அப்படின்னா அது எந்த வீடாக இருந்தாலும் அவர்கள் அவரவர் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவன் தான் பஜ்ஜி கடைக்குள்ளேயே போய் கலாட்டா பண்ணுறானு, பாக்ஸிங் போடுறானு. அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பிரியாணி கடையில் பாக்ஸிங் போடுவான், பஜ்ஜி கடையில் குஸ்தி அடி போடுவான், இதெல்லாம் செய்வான். இதுதான் திமுக. இதுதான்டா திமுக, இதுதான் திமுக என்கிற வகையில் இவர்கள் அங்கே போகிறார்களாம். அங்கே போய் என்ன மண் மொழி இதையெல்லாம் நாங்கள் காக்கப் போகிறோம். எந்த மண்ணை காக்க போகிற? நீ வெட்டி வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கே கேரளாவுக்கு, கன்னியாகுமரியிலேருந்து லோடா அந்த மண்ணையா? இல்லை கிருஷ்ணகிரியிலேருந்து கர்நாடகாவுக்கு ஒவ்வொரு நாளும் 1,00,000 டன் அப்படின்ற அளவுக்கு கனிம வளங்களை கடத்தி கொடுத்துட்டு இருக்கே, அதை காக்க போறியா? எதை காக்க போகிற நீ? அடுத்து மொழி. எந்த மொழியை காக்க போகிற? ஓகேன்னு படம் எடுத்து அன்சிகா மோட்வானியோட ஹேண்ட்பேக்காக நடித்தானே உதவாநிதி, அப்படி மொழியை காக்க போறியா? இல்லை லாலா கடை சாந்தி படத்துக்கு போஸ்டர் ஓட்டினானே கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அன்பில், அப்படி காக்க போகிறீங்களா மொழியை? எதடா காக்க போகிறீங்க நீங்கள் அயோக்கிய பசங்களா? 4.5 வருஷம் ஒன்றுத்தையும் பிடுங்கலை, எந்த திட்டமும் மக்களுக்கு போய் சேரலை, ஊராக ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு பொய் சொல்லி எல்லா வாக்குறுதிகளும், அதாவது வரவன் போகிறவன் எல்லாருக்கும் வாக்குறுதிகள். ஸ்டாலின் அப்படியே ஊராக போய் ஒரு ஜமக்காலத்தை விரித்து வைத்து கொண்டு லேகியம் வைக்கிறவன் மாதிரி உட்காந்துக்கிட்டு, உனக்கு இந்த பிரச்சனையா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு அந்த பிரச்சனையா நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே சரி செய்யப்படும். இதுக்கு ஒரு பொட்டி, இந்த பொட்டியில் கொண்டு போய் போடு உன்னுடைய மனுக்களை எல்லாம். இதையெல்லாம் நாங்கள் பூட்டி வேற வச்சுப்போம். இவங்க பூட்டி வச்சுக்கிட்டு இவர் அப்படியே கோட்டைக்கு போன உடனே அதை பிரித்து பார்த்து அதை சரி செய்வது மட்டும்தான் அவருடைய முதல் வேலையாக இருக்குமா. அந்த பொட்டியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல.